பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். சந்தோஷமா சமாதானமா இருக்கிறீங்க இல்ல? ஜான் சுந்தர ஆஃப்டர் long years, I think more than 25 years I'm seeing you. Anyway, our wishes to you and your family. அதே மாதிரி இவரையும் ரொம்ப வருஷம் ஆச்சு, மோசஸ் பிரதரையும் பார்த்து கிட்டத்தட்ட எனக்கு 10-12 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மாவையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப காலங்களுக்கு பிற்பாடு நான் பார்க்குறேன், அவங்கள நான் பார்த்ததில்லை. உங்களை எல்லாரையும் பார்த்ததில்லை, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி புதுதாக கடந்து வந்த சரண்யா வெளிச்சாமி, நான் உங்ககிட்ட சொன்ன போதே ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அதே போல் ராபர்ட் ஐயா, அவங்களும் ரொம்ப அவங்க குடும்பமாகவே அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நீ தொடர்ந்து வாருங்கள், வெளிச்சாமியும் கூட்டிட்டு வாங்க. ஓகே, வந்து தேவனோட சேர்ந்து இருக்கிறது தான் தேவன் விரும்புறது இல்லை? நம்மளுக்கு கிடைக்கின்ற நாட்கள் நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ நாள் யாருக்குமே தெரியாது இல்லை? யாருக்கும் தெரியுமா நான் எவ்வளோ வருஷம் வாழ போறேன்னு? யாருக்குமே தெரியாது இல்லை? ஒரு சின்ன குழந்தைக்கும் கூட தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழறோம் இல்லை? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது நாம் வந்துட்டு வாழற நாட்கள் தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு சேர்ந்துள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகின்றார். ஏன்னா நம்ம எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்துட்டு மற்ற மதத்தை போலவோ அல்லது மற்ற மார்க்கத்தை போலவோ அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது, கிறிஸ்துவங்கிறது ஒரு மதம் அல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன். கிறிஸ்துவங்கிறது வந்துட்டு ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம், வே. ஓகே, அதுதான் கிறிஸ்துவம். அப்போ ஒரு கிறிஸ்துவனால் நாம் எப்படி இருக்கணும்னா, ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கும். இல்லை, ஒரு மரம் நம்ம நட்டா அந்த மரத்திலிருந்து ஒண்ணுமே இல்லைன்னா அந்த மரத்தினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல? இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்துட்டு கனி தரக்கூடிய வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அப்படி இருக்கும். அப்பதான் வந்து அந்த வாழ்க்கைக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளது இல்லை? நம்ம இங்க பார்க்கும்போது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3:8 நம்ம ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் பார்ப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3:8, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அவ்வளவுதான். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அதுதான் வேதம் நம்மளுக்கு சொல்லுகின்றது. அதே மாதிரி நம்மளுடைய இனி ஒரு வேத பகுதி கூட நம்ம பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-9 மட்டும் உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமா, இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு உவமையை சொல்லுகின்றார். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை இங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகின்றார்? ஒரு அதாவது அந்த நிலத்தினுடைய எஜமானன் என்ன பண்றாரு? அங்க திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நடுகின்றார். சாதாரணமா திராட்சை தோட்டத்துல வேற ஒண்ணுமே நடமாட்டாங்க. ஆனா இங்க பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தில் என்ன பண்றாரு? அத்தியை நடுகின்றார். அதுல பார்க்கும்போது அவன் வந்து அந்த நிலத்தினுடைய எசமானன், அதாவது உடையவர், அவர் வந்து பார்க்கும்போது அதுல என்ன இல்லை? அத்தி மரத்துல கனிகளை ஒன்றையுமே காணவில்லை. கனி இல்லாத ஒரு அத்திமரம், கனி இல்லாத அத்திமரம். அதை பார்க்கும்போது, தேடி பார்க்கும்போது கனி இல்லாதனால அவர் என்ன சொல்றாரு? இதை வெட்டி போடு. இது ஏன் இந்த நிலத்தையும் கூடி பாழாக்கிறார் இல்ல? இந்த நிலத்தையும் கூட அந்த அத்திமரம் என்ன பண்ணுது?
பாழாக்குகின்றது. அப்ப அந்த தோட்டக்காரன் என்ன சொல்கின்றான், இந்த ஒரு வருஷம் கூடி நம்ம பார்ப்போம் இந்த அத்திமரம் கனி கொடுக்குதா இல்லையா என்று. இந்த ஒரு வருஷம் நம்ம பார்த்துட்டு அதை நம்ம வேணா வெட்டி போடலாம். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு சுத்தி சுத்தி என்ன பண்ணுவேன், என்ன எடுப்பேன், என்ன பண்ணுவேன், கொத்தி அப்புறம் எரு போட்டு பார்ப்போம். எரு போட்டு கொத்தி எடுத்து பார்த்துட்டு அது கனி கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது கனி கொடுக்கவில்லை என்றால் என்ன பண்ணுவோம், வெட்டி விடுவோம். அப்ப இது யாருடைய தப்பு, தோட்டக்காரனுடைய தவறா அல்லது மரத்தினுடைய தவறா? 3 வருஷமாக அந்த மரம் அங்கு நட்டப்பட்டது, அந்த 3 வருஷமும் கனி கொடுக்கவில்லை. அந்த தோட்டத்தினுடைய எஜமானர் வந்து கேட்கும் போது தோட்டக்காரன் சொல்லுகின்றான், நான் என்ன பண்ணுவேன், அந்த இதுல சுத்தி நான் என்ன பண்ணுவேன், கொத்தி எரு போடுவேன் இல்ல. அப்ப இது யாருடைய தவறு? இந்த 3 வருஷமா இந்த கனி கொடுக்கலைன்னா இது யாருடைய தவறு, மரத்தினுடைய தவறா அல்லது அந்த தோட்டக்காரனுடைய தவறா? தோட்டக்காரன் இல்ல. 3 வருஷமா அதுக்கு கனி கொடுக்காம இருந்ததுக்கு காரணமே அந்த தோட்டக்காரன் தான். அந்த தோட்டக்காரன் கரெக்டான காரியங்களை செய்திருந்தால் அந்த மரம் கனி கொடுத்திருக்கும் இல்ல. அப்ப அந்த தோட்டக்காரன் சொல்றேன், இந்த ஒரு வருஷம் கூடி பார்ப்போம், ஒரு வருஷம் கூடி பார்த்துட்டு வெட்டிடலாம் இல்ல. அவர் என்ன தோட்டத்தினுடைய எஜமானர் என்ன சொல்கின்றார், இந்த பாழா போன இந்த மரத்தினால இந்த நிலமும் கூடி கெட்டு போகக்கூடாது. இந்த நிலம் கெட்டு போச்சுன்னா, இந்த அத்தி மரத்தினால் இந்த நிலம் கெட்டு போச்சுன்னா அந்த திராட்சை செடிகள் எல்லாம் அதுவும் கெட்டு போகும் இல்ல. அதனால நம்ம என்ன ரொம்ப புத்திசாலிகளா இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் அழைத்தார். நம்மை ஆண்டவர் அழைக்கும் போது நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். எப்படி ஒரு மரம் அதுல இருந்து கனியை கொடுக்கும் போது அந்த மரம் எல்லாம் சாப்பிடுறது, அதனால உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள், அதுக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, பாஷை இல்ல, அப்படிப்பட்ட அந்த மரம் அந்த கனிகளை கொடுக்கும் போது அதுல இருந்து எல்லாருமே அதை பண்றாங்க, சாப்பிடுறாங்க இல்ல, அதை உண்கின்றார்கள், அதனால பிரயோஜனப்படுகின்றார்கள். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படியே இருக்கணும். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அநேகருக்கு அதுல நம்ம ஜாதி பார்க்க மாட்டோம், இனம் பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம். இன்னும் மொழிக்காரனா அல்ல, அங்க போக மாட்டோம், அங்க பேச மாட்டோம் அல்ல, இது தீட்டு அல்லது அது இதெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் தான் கிறிஸ்துவன். அல்லாம நான் பேரால ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு நான் ஒரு கிறிஸ்துவன் என்றால் அவன் கிறிஸ்துவனே கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன் தான் கிறிஸ்துவன். கிறிஸ்துவை பின்பற்றாதவன் எப்படி ஒரு கிறிஸ்துவனாக மாற முடியும் அல்ல. அவன் கிறிஸ்துவனே அல்ல, தன்னுடைய பேரால் அழைக்கப்படலாம் அல்ல, அல்லாம அவன் ஒரு கிறிஸ்துவன் இல்லை அல்ல. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12:33-37. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். 33-37 மட்டும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அங்க பார்க்கும்போது
மரம் நல்லதென்றால் அந்த நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் வரும். முள்ளு மரத்திலிருந்து மாங்காய் வராது இல்ல. இந்த வேப்ப மரத்திலிருந்து வேற திராட்சை வருமா? இல்ல நீங்க வேற ஒரு செடியிலிருந்தோ அல்லது கொடியிலிருந்தோ ஒரு மரத்திலிருந்தோ நல்ல கனிகள் வருமா? கெட்ட மரம்னா அந்த கெட்ட மரத்திலிருந்து என்ன வரும்? கெட்ட கனிகள் வரும். ஆனா நல்ல மரமோ நல்ல கனிகளை கொடுக்கும் இல்ல. நல்ல கனிகளை கொடுக்கிறது அந்த மரத்தினுடைய கனிகளை வைத்துதான் நம்ம என்ன பண்றோம்? இது நல்ல மரம் என்று சொல்கிறோம். மாங்காய் மரத்திலிருந்து நிறைய மாங்காய் வந்ததுன்னா அது நல்ல மரம், நல்ல மாங்காய் கனி கொடுக்கிறது அப்படிம்போம். அதே மாதிரி பலா மரத்திலிருந்து நிறைய பலாப்பழம் வந்ததுன்னா அந்த மரத்தை பாவம் நல்ல மரம், பலாப்பழம் நிறைய கொடுக்குது. அதே மாதிரி திராட்சை கொடியிலிருந்து திராட்சை கிடைக்குதுன்னா அந்த திராட்சை கொடியை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஓ நல்ல கொடி, அது நல்ல இடம், நல்ல போட்டும் போதே அந்த விதையை விதைக்கும் போதே அதிலிருந்து 100 மேனி விளைவு கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட இது நம்ம சொல்லுவோம். இங்க பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் இல்ல. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? சிலப்பெல்லாம் மரம் எல்லாம் நல்லதுதான் இல்ல, நல்ல மரம், நல்ல கொய்யா மரம் வச்சிருக்கோம், மாமரம் வச்சிருக்கோம், பலாமரம் வச்சிருக்கோம், வாழை மரம் வச்சிருக்கோம். ஆனா அதுல இருந்து கனி இல்லை. கனி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலும் கனி இல்லாத வாழ்க்கை. கனி இல்லாத வாழ்க்கை வாழும்போது எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம வீட்டுல நம்ம ஒரு கொய்யா மரம் அலட்டி வேற ஒன்று வச்சுட்டோம், வரவே இல்லை. கொத்தி பார்த்தோம் வரல, உரம் போட்டு பார்த்தோம் வரல. என்ன பண்ணுவோம்? சிலவங்க இருக்காங்க கிராம பிரதேசங்கள் எல்லாம், கிராமங்கள்லாம் போங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தை வந்துட்டு கொஞ்சம் உலுக்கி பார்ப்பாங்க. நம்மளுடைய குழந்தைகளையோ நம்மளும் குழந்தைகளா இருந்தபோது அப்படிதான். நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒரு காரியத்தை, தீமையான காரியத்தை செய்யும் போது நம்மளை உலுக்கி விடுவார்கள் இல்ல. உலுக்கி விடுவார்கள், அடிக்க மாட்டாங்க. சிலப்பா அடிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னு அடி தப்பு இல்லை, தேவையான அடி தேவை. ஆனா சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தாய் தகப்பன்மார்கள் நம்மை உலுக்கி பார்ப்பார்கள். உலுக்கி பார்க்கும்போது நம்மளுக்குள்ள பயம் வந்துடும். ஓ அப்பா பார்த்துட்டாரு, அம்மா பார்த்துட்டாரு, அந்த அம்மா இது பண்ணிட்டாங்க, அந்த அம்மா அப்பா இது பண்ணிட்டாங்கன்னு நம்மளுக்குள்ள பயம் கொஞ்சமாவது ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்க பார்ப்போம். அதே மாதிரிதான் மரமும் என்ன, உலுக்கி பார்க்கும்போது சில ஜஸ்ட் இது பண்ணும்போது அதனுடைய வேர், தாய் வேர் சில சமயங்கள்ல கல்லுக்குள்ள போய் என்ன இருக்கும், அதனுடைய வேர் இறங்கி இருக்கும். அப்ப நம்ம உலுக்கி விடும்போது என்ன ஆகும்னா இந்த கல்லினுடைய இதுல இருந்து அந்த வேறு விதமாக போக தொடங்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த மரம் கனியை கொடுக்க தொடங்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. சில சமயங்கள்ல நம்மளுக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை எங்கேயோ கல்லுக்குள்ள போய் ஸ்டக் ஆயிருக்கும், எங்கேயோ போய் முட்டிட்டு இருக்கும். நம்மளுக்கு யாரு வேணும்? இதை குலுக்கி கொடுக்கின்ற நம்மளுடைய ஒன்னா தாய் தகவப்பன், நட்டி சபையில் உள்ள மூப்பர்கள் வேணும். அவங்க சொல்லுவாங்க, பாரி இப்படி வாழ்க்கை போகக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையா இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையினால நீ எப்படி கிறிஸ்துவன் என்று மற்றவர்களுக்கு சொல்லுவ? உன்னை எப்படி அவங்க காண்பாங்க? கிறிஸ்துவன் என்று எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க? எப்படி பார்ப்பாங்க உன்னை? என்ன குலுக்கி விடுவார்கள். அப்ப என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு சபையில் எப்படி நம்ம சொன்னோம் இல்ல, ஒரு காரியங்களை பத்தி ஒருத்தர் சாட்சி சொல்லும் போது அவர்களுக்காக ஜெபித்த போது என்ன சொன்னோம்? அதே மாதிரி அந்த சமயங்கள்ல சபையில் இருக்க மூப்பர்கள், அதாவது எல்டர்ஸ், அவங்க உலுக்கிடுவாங்க நம்மள வசனத்துல. அப்ப என்ன ஆகும், அந்த வசனத்துல இது பண்ணும்போது பாறை மேல், அந்த கல்லு மேல் இருக்கின்ற நம்மளுடைய வேர் என்ன பண்ணும், சில சமயங்கள்ல அதுல இருந்து மாறி நல்ல மண்ணுள்ள சாயில் உள்ள இடத்துல அது போகும். சில சமயங்கள்ல வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரிதான் மனித வாழ்க்கை இல்ல. அடுத்து நம்ம பார்க்கும்போது அதுலேயே இது ஜான் த பேப்டிஸ்ட் அவர் சொல்லுகின்ற வசனம் இது. அவர் என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளை யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயர்களை பார்த்து. இஸ்ரவேலினுடைய பரிசேயர்கள், அவங்க பரிசேயர்கள் வேதத்துல அவ்வளவு நாலேஜ் உள்ளவர்கள்,
அந்த சட்டதிட்டங்கள் என்னங்கிறது அவங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் என்ன என்று அவங்களுக்கு அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு. அப்படிப்பட்ட பரிசேயர்களை பார்த்து என்ன சொல்றாரு யோவான் ஸ்நாபகன்? என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? அவங்க வந்துட்டு அவங்கள பார்த்து அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்துமே அந்த பரிசேயர்களை பார்த்து, வேத பாரங்களை பார்த்து அவ்வளவு பயபக்தியோடு நிற்கின்ற அந்த காலத்துல இவர் என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க, உங்களுடைய இதயத்துல பொல்லாப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நல்லவைகளை உங்களால பேச முடியும்? நல்லவைகளை அவர்களால் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதம் என்ற அந்த மதத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் நின்று, சட்ட திட்டத்துக்குள்ள நின்று அவங்க என்ன பண்றாங்க? பொல்லாத வாழ்க்கை வாழ்கின்றார்கள். இல்ல, பொல்லாத வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அந்த பொல்லாத வாழ்க்கை வாழ்கின்றவர்களை பார்த்து அவர் சொல்கின்றார், உங்களுடைய இதயத்தினுடைய நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய இதயத்துல என்ன இருக்கோ, நன்மை இருந்தால் அந்த இதயத்திலிருந்து வாய் பேசும். தீமை இருந்தால், தீமையான வாழ்க்கை இருந்தால் அந்த தீமையான இதிலிருந்து நம்மளுடைய வாய் பேசும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், சின்னதாகலும் பெரிதாகலும், நம்மளுடைய இதயத்திலிருந்து பேசும். அதுதான் காண்பிக்கின்றது. அடுத்ததாக சொல்லுகின்றார், நல்ல மனுஷன் இதயமாக்கிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகின்றான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகின்றான். நம்மளுடைய இதயமாக்கிய அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை நாம் விளக்கி பண்ண வேண்டும். நல்லவைகளை விளக்கி பண்ணும் போது அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகள் வரும். மற்றவர்களை பார்க்கும்போது தயவு, கருணை, அன்பு இது வர வேண்டும் நம்மளுடைய இதயத்துல. அதல்ல, நம்மளுடைய இதயம் பொல்லாத இதயமா இருக்கும்போது அந்த பொல்லாத இதயத்திலிருந்து, அந்த பொக்கிஷத்திலிருந்து என்ன வரும்? பொல்லாத சிந்தனைகள், இல்ல, விபச்சாரம், கபடம், பொறாமை, தீமை எல்லாம் அந்த பொக்கிஷத்திலிருந்து, தீமையான இதயத்திலிருந்து வரும். அல்ல, மனுஷர், அது இங்க சொல்லப்படுகின்றது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பாருங்க, தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக நாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த நியாய தீர்ப்பினுடைய நாளில் அந்த நியாய தீர்ப்பு சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் போது நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டி வரும். அங்க போய் நம்மளால சொல்ல முடியாது, இல்ல கர்த்தாவே எனக்கு தெரியல, நான் செய்யல, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எப்படி நான் பேசும்போது அந்த வீடியோ எடுக்கப்படுகின்றதோ அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாயிலிருந்து பேசும்போது, நம்முடைய சிந்தனையிலிருந்து வரும்போதும் அது அவர்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரியும். அங்கு எல்லாமே கேட்கப்படும். அதுக்கு எல்லாமே நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நான் பெரிய ஆளு, நான் சபையில பெரிய ஆளு, இல்லாட்டி நான் பெரிய என்னுடைய ஆபீஸ்ல பெரிய ஆளு, இல்லாட்டி வேற ஒரு இதுல நான் அரசியல்ல நான் பெரிய ஆளு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய ஆளு, ஒன்னும் காரியம். நான் பிரசிடென்ட், இந்தியாவுடைய பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட், என்ன சொன்னாலும் அங்க வந்துட்டு நியாயாசனத்தின் முன்பாக, அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம அதுக்குள்ள நம்ம பார்க்கும்போது 1 பீட்டர் 1 பேதுரு 1:23 கூடி அதுல வாசித்து போவோம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, நாம் மீண்டும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நாம் பிறந்தோம், தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நாம் பிறந்தோம். ஆனா தாயினுடைய கர்ப்பத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தினால், அவருடைய வார்த்தையினால் நாம் என்ன பண்ணி மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கின்றோம். இல்ல, இன்று born again child. நாம் என்ன எப்படி இருக்கோம்? ஒரு born again child. புதிய ஒரு குழந்தை எப்படி இந்த உலகத்தில் பிறக்கின்றதோ அதே மாதிரி கர்ப்பத்திலிருந்து, ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து எப்படி ஒரு குழந்தை மாம்ச பிரகாரமாக ஜெனிக்கின்றதோ அதே மாதிரி
ஆவி பிரகாரமாக தேவனுடைய வசனத்தினால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? மீண்டும் ஜெனிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப ஜெனிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன? அன்புள்ளவர்களாக, மாசற்றவர்களாக, தேவனுடைய சாட்சிகளாக, தேவனுடைய மறுசுரூபமாக, இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய மறுசுரூபமாக ஒரு பூமியில் வந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய மறு ரூபமாக நாம் என்ன இருக்கணும்? நாம் இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அதெல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கை என்ன? இயேசுவை பார்க்காத வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒன்றுமில்லாத பிரயோஜனமற்ற வாழ்க்கை இல்ல. நம்ம பார்க்கும்போதா ஜான் சுந்தர் சாட்சியா நின்னாரு, கிறிஸ்துவுக்கு சாட்சியா நின்னாரு. லியோன்ராஜ் ஒரு சாட்சியா நின்னாரு. சாம்சன் ஒரு சாட்சியா நின்னாரு. மோசஸ் ஒரு சாட்சியா நின்னாரு இல்ல. அதே மாதிரி செந்தில் ஒரு சாட்சியா நின்னாரு. ஒவ்வொருத்தரும், பத்மாவதி அம்மா சாட்சியா நின்றாங்க, ஜெயா சிஸ்டர் சாட்சியா நின்றாங்க. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லும் போது, சாட்சியாக நிற்கும் போது மற்றவர்களுக்கு நாம் என்ன? கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கின்றோம். பாருங்க, ராபர்ட் ஐயாவுக்கு 93 வயசு ஆச்சு. 93 வயசு அவருக்கு. 93 வயசு அவருக்கு. சாவடியிலிருந்து 8 மணிக்கு என்ன கூப்பிடுறாரு. நான் எங்க வரணும் சொல்லுங்க? 93 வயசு அவருக்கு. நான் எங்க வரணும்? நான் சொன்னேன், ஐயா நீங்க பஸ் ஏறி இங்க இறங்கினா போகுது, இங்கே நில்லுங்க, எங்கேயும் போக வேண்டாம், நான் வந்து உங்களை எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட நம்ம சொன்ன அந்த சுவிசேஷம் வார்த்தை அதுதான் அவர் மாற்றுவது. அதுதான் அந்த வார்த்தை தான் நம்மிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க, நான் தான் அந்த வார்த்தை. வார்த்தையாக இருந்தவர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம மற்றவர்களோடு பகிரும் போது அவர்களுக்குள்ள சந்தோஷம். என்ன யாருமே கவனிக்கல, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒருத்தருமே திரும்பி பார்க்கல, என்ன கூப்பிடல, எங்கிட்ட பேசல, எங்கிட்ட சொல்லல. நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது, நம்ம கிட்ட அவங்களுக்கு இது பண்ணும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ள. அவங்க வருவாங்க, இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல, கிறிஸ்துவே சொல்லியிருக்கின்றார், என்ன? நிற்கின்றவன் வீழாதிருக்க பார்த்துக் கொள்ளுங்கள், நிற்கின்றவன் வீழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் இருக்கின்றவன் கடைசியிலும், கடைசியில் இருக்கின்றவன் முதலும். அப்படி ஆகக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்பவுமே கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் நாம் எப்பவுமே வாளாக இல்லை, தலையாக இருக்க வேண்டும். கிறிஸ்து வாழ்க்கை என்பது அதுதான், தலையான வாழ்க்கை. கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்தால் நாமும் உலகத்துக்கு தலையாக இருப்போம், வாளாக இல்லை. நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, கனி தருக்கூடிய வாழ்க்கை நிறைய இருக்கு. நான் டைம் இல்லை இப்ப, அதனால நான் ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு ஸ்டாப் இட். எனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு டைம் ரொம்ப இதாயிருச்சு. கரெக்டா டைம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி 12:10 இருக்கா? டைம் எடுக்கா? 5 minutes. ஓகே, ஒரு 5 நிமிஷம் கூட நான் எடுத்துறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா அதுக்கு பிற்பாடு வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கனால நம்ம வந்துட்டு எப்படி இருக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்துட்டு உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை உலகம் காண்பிக்கின்றதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு தனித்துவமான வாழ்க்கையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை என்பது உலக பிரகாரமான வாழ்க்கை இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. மற்றவங்க பார்த்து சொல்லி, இவங்களுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, என்னது டிஃபரன்ஸ் இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க சொல்லணும், ஒரு தனித்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 1 சங்கீர்த்தனம் 1 அதனுடைய 1, 2 கூடி நம்ம வாசிப்போம். சங்கீர்த்தனம் 1 அதனுடைய 1, 2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, அதுதான். ஓகே, இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய சங்கீர்த்தம் 1, 1, 2 இல்ல. இது 2 எல்லாத்துக்குமே தெரியும் இல்ல. இல்ல சரணியா? தெரியும்.
இப்ப அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும்? அது மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? இது அப்ளை திஸ் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். என்ன சொல்லுது? துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், அப்புறம் பரியாசக்காரர் உட்காரும் இடங்களில் உட்காராமலும். இல்ல, இது என்னது? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாரோ ரோட்ல போறவங்களுக்கா? இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? நம்மளுக்கு இல்ல, நம்ம தான் இதை தியானிக்கிறோம். இரவும் பகலும். இது என்ன சொல்றாரு? 2வதுல வரும்போது இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இல்ல, இது கொடுக்கப்பட்டிருக்கு நமக்காக. அப்ப எங்க இருக்கக்கூடாது? நம்ம துன்மார்கனுடைய அங்க இருக்கக்கூடாது. ஆலோசனை, துன்மார்கனுடைய ஆலோசனையில் நம்ம பங்கு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பாவிகள்னா யாரு? பாவிகள்னா யாரு? நம்ம இப்ப பாவிகளா? நம் பாவிகளா? நம்ம பாவிகள்னா இதுல பங்கு கொள்ளக்கூடாது. நாம் பாவின்னா இதுல பங்கு கொள்ளக்கூடாது. இந்த மேசையிலிருந்து அந்த அப்பத்தையோ திராட்சை ரசத்திலிருந்து நான் பங்கு கொள்ளவே கூடாது. பாவினா நான் பாவி அல்ல, பாவியாக இருந்தேன், பாவியாக இருந்தேன். ஆனா இன்றோ பரிசுத்தப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய பந்தியில் நான் அமருகின்றேன், பங்கு கொள்ளுகின்றேன் என்றால் என்னில் பாவம் இல்லை. அதைத்தான் நம்ம வாசித்தோம். யோவானுடைய இதுல நாம் அதைத்தான் வாசித்தோம். எனக்குள் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா பாவி அல்ல. அந்த பாவத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக சொல்லி நான் என்ன ஒப்புரவானேன். ஒப்புரவாகும் போது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படுகின்றேன். எங்க? சிலுவைக்கு பின்னாடி. சிலுவை முன்னாடி, நான் சிலுவைக்கு பின்னாடி. அந்த சிலுவை என்னை மறைப்பதனால் நான் பரிசுத்தன், நான் நீதிமான். ஏன்னா எனக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் பரிசுத்தப்படுத்தப்பட்டேன். நான் பரிசுத்தனும் அல்ல, நீதிமானும் அல்ல. இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, பாவம் மறைக்கப்பட்டவனாக கடந்து வந்து நாம் இந்த மேசைக்கு சுற்றிலும் இருந்து இந்த விருந்திலும் நாம் பங்கு கொண்டோம். இப்ப இங்க பாவிகள் என்பது யார்? உலகத்தில் இருக்காங்கல்ல பாவிங்க, இல்ல உலகத்தில் இருக்காங்கல்ல. அப்ப அந்த உலகத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சமரசம் பண்ணக்கூடாது. அதுதான் உலகத்தோடு சமரசம் பண்ண. அவங்க பண்றாங்க பிரதர், நம்ம பண்றது தப்பு இல்லையே பிரதர். இல்ல, அவங்க பண்றாங்கல்ல, அவங்க போறாங்கல்ல. ஒரு சினிமா தானே பிரதர், ஒரு சினிமா பாக்குறதுல என்ன தப்பு பிரதர்? சீரியல் ஓடிட்டே இருக்கு, உட்காந்து அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, மகளும் பாக்குற, 2 பேருமே அழுகுறாங்க. இன்னைக்கு அதானே நடக்குது. அம்மாவும் அப்பாவும் எல்லாருமே சேர்ந்து சீரியல் பார்க்கறது, அதை பார்த்து சிரிக்கிறது, அதை பார்த்து அழுகிறது, அவளுக்கு பிரசவம் நடக்கிறது. நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிதானே இன்னைக்கு நடக்குது. சினிமாவை பார்த்து தானே இன்னைக்கு, அல்லது சீரியலை பார்த்து தானே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போகுது. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைம், அதை நம்ம என்ன பண்றோம்? சீரியலை பார்த்தே அழுதே நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம். இங்க என்ன சொல்லுது? தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அவன் யாரு? அவன் தான் பாக்கியவான். இரவும் பகலும் தியானிக்கின்றவன் பாக்கியவான். சீரியல் பார்க்கிறவன் பாக்கியவான் சொல்ல, சினிமா பார்க்கிறவன் பாக்கியவான் சொல்ல. அதை நாம் உலகத்திலிருந்து என்ன பண்ணணும்? we have to be separated. நம்ம உலகத்திலிருந்து வேறுபட்டு இருக்க வேண்டும். இல்ல, நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போனா அவ்வளவுதான் பிரதர், முடிஞ்சது பிரதர். அமெரிக்காவுக்கு போனா, ஆஸ்திரேலியாவுக்கு போனா, இல்லை கனடா போனா, யூரோப்புக்கு போனா முடிஞ்சது பிரதர். இல்ல, அங்க நம்மளை கூட நல்லா இருக்காங்க, நம்மளை கூட வைராக்கியமா இருக்காங்க. நான் சாட்சி அதுக்கு.
நான் அங்கெல்லாம் நாங்க இருந்தபோது அங்க நடக்கின்ற ஊழியத்துல ஒரு 10% ஊழியங்க நடக்கிறது இல்ல. 10% ஊழியம். அங்க நைட்டு ராத்திரி வேலை முடிஞ்சு வந்தா ஓடுவாங்க. ஓ, அந்த சகோதரருக்கு யாருன்னு தெரியாது, ஒரு அடிபட்டுருச்சு, இல்லாட்டி அங்க ஒரு சகோதரனுக்கு வியாதி வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்படுறார், போலாம் பிரதர், எல்லாரும் போய் அங்க ஜெபம் பண்ணி அவருக்கு வேண்டி உதவிகள் செஞ்சுட்டு வர்றது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா, சாரி வெள்ளிக்கிழமையானா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, எங்கேயாவது போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, யாருமே தெரியாது. சிலப்ப பஞ்சாபியா இருப்பான், சிலப்ப நேபாளியா இருப்பான், சிலப்ப பங்களாதேஷியா இருப்பாங்க, சில வேற நாட்டுக்காரங்களா இருப்பாங்க. அங்க போய் அவங்களுக்காக மண்டிட்டு ஜெபிக்கும் போது அவன் பார்த்து, என்னடா இது, இவன் எனக்கு வேண்டி ஜெபிக்கிறானா, யாரு இந்த கூட்டம் கேட்பாங்க. அப்படி எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? இங்க சுதந்திரம் இருக்கு, சுதந்திரம் இல்லாத நாடுகள்ல நம்ம இப்படி பண்றோம். அப்ப சுதந்திரம் உள்ள நாட்டுல நம்ம எப்படி, ஐயோ அரசுக்காரங்க வந்துருவாங்க, பிஜேபி, பயந்துட்டு இருக்கோம்ல, நம்ம பயந்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு பயக்கணும்? நம்ம என்ன தப்பா பண்றோம்? தப்பில்லை. நாம் செய்கின்றது தேவனுடைய நாமத்தை உயர்த்துகின்றோம். அந்த தேவனுக்கு பேர் இல்லை இல்ல. தேவன் என்ன, நான் நானாகவே இருக்கின்றேன். இயேசு என்றால் உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை மீட்கின்றவர், ரட்சிக்கின்றவர், அதுதான் அர்த்தம். அந்த தேவனை பத்தி தான் நாம சொல்றோம். நம்ம ஒன்னும் தப்பா சொல்லல. மத்தவனை போய் உபதிரவம் பண்ணு, இல்லாட்டி மத்தவனை போய் கெடுன்னு சொல்லல. மத்தவனுக்கு உதவி செய், மத்தவனையும் ரட்சி. அவனும் அப்ரஹாமின் குமாரன் தானே, அவனை ரட்சி. இதைத்தான் நம்ம சொல்றோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். என்னுடைய டைம் முடிஞ்சது. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.